Hello army, this is BTF Transmission Tamil. Welcome back to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிட்னா பை சைக்கோ மாஃபியா எபிசோட் 3 பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 எபிசோட்ஸும் அப்படி இன்ட்ரடக்ஷன் பார்க்காதவங்க ப்ளீஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு போங்க. ரெண்டுத்தையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காம போய் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் எபிசோட் 3 பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டு எதோட முடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வயல் வந்து இந்தியாவுக்கு போயிருப்பான். ஸோ அதோட ஜங்கும் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ அதோட முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே அப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் அப்படியே போயிடுது. 2-3-4-5 இயர்ஸே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரா அவங்க அம்மா கூட. ஸோ வேறு யாரும் இல்லை, வயல் நீங்கள் தான் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் வந்து மறுபடியும் சவுத் கொரியாவுக்கு வந்திருப்பீங்க, சியோலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா கூட உங்கள் அம்மா இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்றது காரணனால அவங்க போயிடுறாங்க. மறுபடியும் இந்தியாவுக்கே உங்களை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. உங்களுக்கு டாட்டா சொல்லிவிட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு இப்போ போயிடுறீங்க. ஸோ நேராக நீங்கள் ஒரு வீட்டு ஆல்ரெடி ரெண்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த வீட்டுக்கு அப்போ போயிருக்கீங்க. ஸோ போயிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு போனோன்னே அப்பா எவ்வளோ இயர்ஸ் கழிச்சுடா இந்தியாவுக்குலேருந்து சவுத் கொரியாவுக்கு மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ many இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரீங்க. ஸோ உட்காந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் சாப்பிட்டுட்டு சரி ஓகே நம்ம வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும், இப்போ நம்ம நேராக போகிறோம் ரெபெக்கா, ரோஸ், மியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இப்போ வீட்டை விட்டு கிளம்புறீங்க. நேராக இப்போ எங்கே போகிறீங்க? ரெபெக்கா வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போய் ரெபெக்கா தான் ஓப்பன் பண்ணுறா. ஹே வயல், எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் இவ்வளோ நாள் நம்ம சவுத் கொரியாவுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெபெக்கா கேட்குறான். நீங்கள் உடனே சொல்கிறீங்க, இல்லை அது ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் வர முடியல. ஸோ அதான். சரி சொல்லி என்ன பர்சனல் என்ன ஆச்சு? சரி இரு நம்ம போய் ரோஸ் மியா போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். சரி வா. நீ இல்லைன்ட்டு மியா வந்து ஜப்பானுக்கே போயிட்டா தெரியுமா? என்னடி சொல்கிற? ஜப்பானுக்கே போயிட்டாளா? ஆமாடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக போயிட்டா. சரி ஓகே நம்ம போய் ரோஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ கிளம்பிட்டீங்க. இப்போ ரோஸ் வீட்டுக்கு போகிறீங்க. ரோஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு பேசுகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெபெக்காவும் ரோஸும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வயன் சொல்கிறா என்ன ஆக்சுவலி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயனோட அப்பா இறந்துருப்பார் ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ அவங்க இந்தியாவுக்கு கிளம்பியிருப்பாங்க. வயனோட அப்பா அம்மா எல்லாமே கிளம்பியிருப்பாங்க. ஸோ அது அப்போ வந்து வந்த உடனே இந்தியாவுக்கு வந்த உடனே அவருக்கு பிஸ்னஸ் மீட்டிங் வந்துருக்கும். ஸோ வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ அவங்க அப்பா வந்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் லாரி ஏற்றி இறந்துருவார். ஸோ அதுதான் ஆயிருக்கும். அதனால தான் வயலுக்கு வந்து சவுத் கொரியா வரணும் ஒரு பிளானே இல்லை. ஸோ அதனால் அவங்க வர வேணாம்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு சவுத் கொரியா வந்திருப்பான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ அப்படின்ட்டு வயல் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ரெபெக்கா ரோஸ்க்குள்ள ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவங்களுக்கு எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஏன்னா எமோஷ்னல் ஆகிட்டு சரி விடுங்க, நடந்து வந்து போச்சு. ஹே நம்ம அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்குறான். கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படி சொல்கிறே நம்ம வயல் கூட ஞாபகம் வருது. ஸோ அவளோட பாஸ்ட் லைஃப் அவளோட சைல்ட்ஹுட் டேஸ் அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸோ அவளுக்கு கூப்பிட்டு அவங்க நினைப்பறான். ஆமாப்பா இன்றைக்கி நைட் நம்ம அந்த பக்கத்தில் இருக்க கேஃபேக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நைட்டு கிளம்புறாங்க. இப்போ வயல், ரெபெக்கா, ரோஸ் 3 பேருமே ஒரு இடத்துல வந்து நைட் ஒரு லைக் எப்படி ஒரு சொல்கிறது 8:30 டைம் போல் எல்லாருமே வந்து நைட்டில் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மீட் பண்ணிவிட்டு சரி ஓகே வாங்க நம்ம அந்த கெஃபேக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. இப்போ அந்த கெஃபேயில் போய் 2-3 பேருமே உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் லைக் பிளாக் கலர் சூட் போட்டுக்கிட்டு ஒரு பர்சன் மாஸ்க் வேர் பண்ணிவிட்டு உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் இந்த பர்சன் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது பார்க்கணுன்ட்டு. லைக் மாஸ்க் போட்டிருக்கனால உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. லைக் பிளாக் கலர் போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக கை ஃபுல்லாக அப்படியே அந்த டேட்டோஸ் அப்படி இருக்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது தொடர்றதுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க ரெபெக்கா உங்கள் கண்ணு முன்னாடி வந்து உங்கள் ஓத்துக்கிட்டு முன்னாடி கையை ஷேக் பண்ணிவிட்டு என்னடி ஆச்சு உங்களுக்கு, யார்ட்டி இப்படி மெயின் மருந்து அதை மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் ரெபெக்கா கேட்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பாரு அந்த பர்சன் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி யார்கிட்ட அந்த பர்சன் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நேரமாக எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபைனலி அந்த பர்சனும் அந்த காஃபி குடிச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அந்த பிளாக் மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க அது வேறு யாருமே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க அது ஜங்குக் தான். ஸோ அதை பார்த்தோன்னே வயலுக்கு அப்படியே உள்ள சைல்ட்ஹுட் மெமரிஸாக வருது. ஜங்குக்
லூஸ் ரெபேக்கா இது பார்க்க ஜங்குக் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் ஆமாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் அவங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டான். ஸோ பின்னாடி போகிறீங்க. கடைசியாக ஃபைனலி ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்க. பார்த்தா வேறு யாருக்கும் இல்லை அந்த க்ரௌடு. அங்கே தான் ஜங்குக் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு கையில் ஒரு ஃப்ளார் வச்சுட்டு, எப்போ என் வருவனே, உனக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், லைக் 5 years ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏக்கம் எனக்கு உன்னை பார்க்கணும், என்னால் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல, சாப்பாடு கூட எனக்கு இறங்கல, சீக்கிரம் வா உனக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார் அங்கே வச்சுட்டு போகிறோம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அங்கேருந்து ஜங்குக்கு அப்படியே ஏஞ்சி கிளம்பிடுறான். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க, நான் ஜங்கு கிட்ட போனால் தனியாக பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள எல்லோரும் அனுப்பிச்சி வச்சிடுறீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஸும் ரெபேக்காவும் கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே இருந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. பையனோட வயசு மாதிரி பண்ணி ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது நீங்கள் முன்னாடி அவனுக்கு நினைவானே தெரியல. பார்த்துட்டு ஒரு பையன் சொல்லிட்டு இந்த ஹக் பண்ணிக்கிறோம். நீங்கள் அவனை பார்த்துட்டு ரியலி சாரி ஜங்குக், உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷனில் இல்லை, பிகாஸ் அது ஒரு பர்சனல் இஷ்யூ, என்னால் சொல்ல முடியல உங்ககிட்ட. ரியலி சாரி ஜங்குக், ஃபோன் கூட என்கிட்ட இல்லை அந்த டைமில் என்கிட்ட சொல்கிறதுக்கு, அதனால தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே சேடாகிறீங்க. ஜங்குக்கு புரியுது. ஜங்குக்கும் சரி இருக்கட்டும் ஏன் சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, சரி ஓகே இதுக்கு தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், ஃபீல் பண்ணி பிரயோஜனம் ஆகாது, இப்போ சரி விடு, சரி வா நம்ம அப்படி உட்காரலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துருக்கீங்க 2 பேரும். உட்காந்து நிறையா பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, சரி டயம் எங்க, அவன் உன் கூட தானே எப்பயும் சுற்றுவான், ஏன் அவன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவனும் அவன் அண்ணன் எங்கே இருப்பான்னு தெரில எனக்கு, அவன் நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்லுவான். ஸோ அங்கே எங்கேயா போயிருப்பான். சரி அதை விட இந்தியாவுக்குலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்த, சரி அதுக்கு முன்னாடி நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ண முடியல, என்னாச்சு, எதுவும் பர்சனல் இஷ்யூன்னு சொன்னால் என்ன இது அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கேட்க, நீங்கள் உங்கள் அப்பா இறந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒரே சேடாக போயிடுது. என்னது அங்கிள் இறந்துட்டாரா, என்ன பார்த்தாலும் போயிருக்கக்கூடாது. அப்புறம் ஒரே ரொம்ப மீட்டிங் ப்ரெஷரில் அவர் வேகமாக போனார். நைட் டைம் வரும்போது தூங்கிட்டார் போலுக்கு, அதான் அவரால் சரியாக ட்ரைவ் பண்ண முடியல. சரி அதை பற்றி பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் ஜங்குக் உனக்கு நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ஒரு பொருளை எடுத்து ஜங்குக் கிட்ட கொடுக்குறீங்க. அது இந்தியாவில் தான் நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஜங்குக்கு நிறையா பேர் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கான ஒரு லைக் இதான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறீங்க ஜங்குக் கிட்ட. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் அதை எடுத்து பார்க்குறான். பையன் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது, எங்கே தேடி வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறேன் அவங்கள்ட்ட. நீங்கள் இது இந்தியாவிலேருந்து நான் வரும்போது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் வேணும்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ தென் ஜங்குக்கு நீங்களும் நிறைய பேசுகிறீங்க. நீங்கள் இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணீங்க, ஜங்குக்கு நீங்கள் இல்லாதப்போ என்னென்ன பண்ணோம் எல்லாத்தையும் சொல்கிறான். நீங்கள் இல்லாமல் கிரிக்கெட்டே விளாட்லையா அதெல்லாம் வேறு சொல்லிகிட்டு இருந்தான் அவங்கக்கிட்ட. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா அப்படி சொல்லிட்டு, அதனால் கிரிக்கெட் நீங்கள் விளாண்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரி தென் வயல், நீ எந்த காலேஜில் சேர்ந்துருக்க, காலேஜுக்கு தானே இங்கே ஹையர் ஸ்டடீஸ் தானே இங்கே வந்திருக்கேன். ஆமாம் ஜங்குக், நான் இங்கே ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். பட் எனக்கு அந்தளவுக்கு இங்கே இருக்க காலேஜ் ரொம்ப பிடிக்கல. பட் ஒரு காலேஜ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் நீங்கள் சொல்கிறீங்க. பையன் அங்கே தான் 4 டயம்லாம் இருக்கும். பட் ரோஸ் அண்ட் ரெபேக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு காலேஜ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்டுருக்கேன். அப்படியா, அப்போ நாளைக்கு நீ காலேஜ் ஃபஸ்ட் டே, எனக்கு அதனால் எனக்கு எதுவும் தெரியாது. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு வீட்டுக்கு வா, நான் அட்ரஸ் அனுப்பி விடுறேன், அந்த படி நீ நான் ட்ராப் பண்ணிக்கோ, ஓகேவா, நீ விட்டேன், ஓகே நாங்கள் உன்னை கூப்பிட்டுக்குறோம். ஒரு நைட் 9 o'clock மேலே ஆகிடுச்சு. ஜங்குக் தான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போகிறோம். ஜங்குக்கு டாட்டா சொல்லிவிட்டு
நீங்கள் உள்ளே போனோடனே நாளைக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போயிட்டீங்க. ஸோ காலைல ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு ஜங்கு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே ஜங்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க கூட நீங்கள் அவங்க கூட போகிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் காலேஜில் போய் மீட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிபிகா ரோஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா டேம் கூட கிளாஸ்க்கு போகிறீங்க. பார்த்தா டேம் வந்துட்டு இது ஏன் ஏரியா, இங்கெல்லாம் உங்களால் வரவே முடியாது, இங்கே பாரு ஐயா என்றைக்குமே சிங்கிள் தான் சிங்கிள், ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு எப்படி கோல்டாக மாட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவங்க கோல்டு டோனில் பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கு இவரை பார்த்தாலே பயப்படுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு வெளியே போய் டேம் கிட்ட கையிட்டு இதை பாடுறா டேம் கிட்டே கையிட்டு இருந்த ஃபுல்லாக யாருமா நீ அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் போய் பார்க்குறீங்க இன்னசென்ட்டாக பார்க்குறீங்க. பார்த்தா டேம் விட்டு ஃபயன் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போனேன் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் காலேஜ் சேர்ந்துருக்கியா, என்னாச்சு இவ்வளோ நாள் வரல? அது டேம் என்ன, அது ஒரு பர்சனல் இஷ்யூஸ், நான் பிரேக் டைமில் லன்ச் பிரேக்கில் சொல்கிறேன், நான் சும்மா அவளை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, அதுதான். சரி ஓகே நீ கண்டினியூ பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸை விட்டு எட்ட வந்துடுறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஜங்கு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ஜங்குவுக்கு ஃப்ளர்ட் பண்ணுறதுலே இருக்கிறாளுங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ விட்டுடுறீங்க. அப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அப்புறம் ஜங்கு கிளாஸை தாண்டி போகும்போது ஜங்கு கூட அவங்க கூப்பிட்டு இன்றைக்கி என் கூட வரையா வீட்டுக்கு ஒன்றா போகலாம் அப்படின்றான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஜங்கு கூட தான் வரீங்க. பின்னாடி டைம் வரான். அப்புறமா நீங்கள் ஒரு இடத்துக்கு முன்னாடி ரோஸ் ரிபேக்காலாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கூட அப்படி போகிறீங்க. ஸோ ஜங்கு பார்த்துட்டு பயம் இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சுல, ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப நல்லா. தென் ஜங்கு உனக்கு எப்படி? எனக்கு எப்பயும் போல போச்சுவேன். ஆமாம் நீனா அந்தளவுக்கு அழகாக இருக்க, ஒன்றுக்கு அந்த பொண்ணுங்கள்லாம் ஃப்ளர்ட் பண்ணுறதுலேயே நிற்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜங்கு க்யூட்டாக ஏன் அழகாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஃபேஸ் மாதிரி வைக்கிறான். நீங்கள் க்யூட்டு தான், என் ஃப்ரெண்டு என்றைக்குமே க்யூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கணக்கில் அடிச்சுட்டு சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இந்த பொண்ணை நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்குது, போய் ஜங்குக்கிட்டேயே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு வேளை கோல்டாக எல்லாருக்கூட நடந்துக்கலாம் தான் எந்த பொண்ணு நம்ம கூட பேச மாட்டேங்குதோ, இந்த பொண்ணு என்ன ஃப்ளர்ட் பண்ண தெரில, பட் ஜங்குக்கு மட்டும் இப்படி தான் அந்த பொண்ணு ஃப்ளர்ட் பண்ணுறதுன்னு தெரில, அவனும் விழுந்துடுறான். பட் ஆனால் அந்த பையன் கொடுத்தா ரொம்பவே என்ன சொல்கிறது, அப்பா கடவுள். சரி ஓகே எனக்கு பையன் என்கிட்ட பேசாமல் போகிறான், அப்புறமா அவகிட்ட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் என் ஃப்ரெண்டாக கூட ஆக வாய்ப்பு இருக்குல்ல அப்புறத்துக்கு. தென் ஃபைனலாக ஜியும் போயிடுறான். நெக்ஸ்ட்டு ஜங்குக்கும் அப்படியே போயிட்டு அவங்கள விட்டுட்டு அப்புறம் பாய் சொல்லிட்டு போயிட்டான். நீங்களும் அப்படியே அவங்கக்கிட்ட பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க வீட்டுக்குள்ளே. ஸோ இப்படியே தான் டேஸ் நிறையாவே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சண்டே டைம் போல் ஜங்குக்கு ஒரு ஃபோன் பண்ணும்போது கிரிக்கெட் விளையாடலாமான்னு கேட்குறான் அவங்கக்கிட்ட. ஆமாம் கிரிக்கெட் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஓகே விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே சொல்கிறீங்க. ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் கிட்டே வந்துட்டீங்க எல்லாருமே. வியும் இருக்கிறான், ஜங்குக்கும் இருக்கான், எல்லாருமே இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க நான் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிரிக்கெட்டில் உட்காண்ட்றீங்க, அதை பேட்டை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. ஜங்குக்கு தான் பால் போடுறான். ஸோ அப்படியே போட்டு அப்படியே விளையாண்டுருக்கும் போது சடனாக 2 பேருமே இடிச்சுக்கிறீங்க. ஸோ அதுலேயும் உங்கள் 2 பேருக்கும் லைக் எப்படி சொல்கிறேன், 2 பேருக்குள்ளேயும் ஜங்குக்கு மட்டும் லைட்டாக லவ் மாதிரி வந்துடுது, அஃபெக்ஷன் மாதிரி வந்துடுது. அதனால் ஜங்குக்கு பார்க்குறான், அப்படியே நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ கிரிக்கெட் முடிச்சுட்டு எல்லாமே வெளியே வந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் டேமுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறீங்க, வேறு எதுவும் இல்லை, வின்டர் பியர் மாதிரி கொடுக்குறீங்க. டைம் பார்த்துட்டு வயலன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசலாம் அவங்கக்கிட்ட அதை பற்றி. நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு அப்படியா எனக்கு அது இந்தியாவில் கிடச்சிது, ஸோ அதை தான் அவங்களுக்கு கொடுக்கலான்னு தான். இந்தியாவில் வாங்கினியா, ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு இந்தியாவில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் திஸ் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறோம். நீங்களும் ஓகே இங்கே ஜங்குக்கா ரொம்ப கை கொடுக்கறதுல இருக்கலாம், கூட்டிகிட்டு இருக்க அந்த பொண்ணை ஹக் பண்ணுறேன். இல்லைடா அது ஒன்றும் தேவை, சரி இருக்கு ஜங்கு ஓகே எதுக்குமே பொசசிவாக இருக்குது, பொசசிவ்லாம் கிடையாது,
எப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்புறமா தனியாக கூப்பிட்டுட்டு டேய் தூக்கிட்ட அந்த பொண்ணை ஹக் பண்ண. சரி எனக்கு ஒன்றும் புரியல, நீயே பொசசிவ் ஆக்குற. அந்த பொண்ணை ஹக் தானடா பண்ணேன், விட்டா எல்லாத்தையும் முடித்த மாதிரியே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். டே அது இது அப்படின்ற மாதிரி பிடிக்கிறான். டே என்னடா ப்ராப்ளம் ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து மச்சான் டே இருக்காதடா சொல்லுடா மச்சான். நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னா அவளை எனக்கு போய் பார்த்தோன்னே எனக்கு ஹார்மோன்ஸில் என்னமோ சம்திங் சொல்லுதுடா. அவளை லவ் பண்ண இந்த மாதிரி டே இப்போ கமிட்டடா அது சொல்லுடா மச்சான் கமிட்டட் ஆகிட்டேன்டா. அடப்பாவே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. சொல்லணும்னு தான் நினச்சேன், பட்டு சரி இருக்கட்டும், அதை கமிட்டட் ஆகிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறான். டே மச்சான் எனக்கு இதுக்குள்ளே ட்ரீட் வேணும்டா, நீ திடீர்னு கமிட்டடாக இருக்க, எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு ட்ரீட் வேணும், குட்ரா எப்பயாச்சும் ஒரு நாள் நான் கூப்பிட்டு வச்சு கொடுக்குறேன். டே எல்லாம் பார்த்துக்கலாம்டா, ஏன்டா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஜெயிக்க சரிடா என் ஆள் கூட போகிறப்பா எப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகேவுக்கு பையனோட கையை பிடிச்சதுக்கப்புறம் டேக்கெலாம் லைட்டாக பொசசிவ் ஆகுது. அப்போ வந்து நினைக்கிறோம், ஒரு வேளை நம்ம இவ்வளோ ஒன் சைடு லவ் பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு லைட்டாக ஃபீலிங்ஸ் வருது. நான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, மச்சான் லவ் பண்ணும்போது நம்ம போய் நடுவில் அந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால ஒரு ஒன் சைடாகவே இருப்போம், இதுக்கு ஃப்ரெண்டாக பழகலாம் அப்படின்ற மாதிரி டே நினச்சிட்டு வந்துடுறான். இங்கே ஜேகே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை ஹோல்ட் பண்ணிட்டு தான் போகிறோம், சரியா? ஃப்ரெண்டு வேணும் அப்படி சொல்கிறான். நீங்களும் சிரிக்கிறீங்க. அவ்வளோதான்டா இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ண போயிடாதீங்க. அப்போ தான் வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோ தேடி வரும், உங்களோட ஃபோனை தேடி வரும். ஸோ தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு பர்சன் என்கிட்ட வந்து டியூரேஷன் நிறையா வச்சு கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 16 or 17 minutes வீடியோ போட்டிருக்கேன். இது ஓகேவான்னு பாருங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும். சரி ஓகே, டாட்டா பை பை, see you later, bye.